டைரி எழுதுகிற பழக்கங்க. ஓகே. ஃபஸ்ட்டு அதாவது அன்னையோட குறிப்பு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு குறிப்பு எழுதி வைக்கிற பழக்கங்களையும் வச்சுக்கலாம். ஓகே. இது எப்படி வந்திருக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமே. அதாவது அந்த காலத்தில் இந்த புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்குன்னே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்காக, நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த மேடம் மேரி கியூரி பற்றி சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய வாழ்நாளே அர்ப்பணிப்பாங்க. அவங்க அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு எழுதி வைப்பாங்க. ஏன்? ரெஃபரன்ஸ். இது அதே மாதிரி ஏற்கனவே நடந்ததான்னு செக் பண்ணுறதுக்காகவும், இல்லை அது மாதிரி ஒன்று நடந்ததே அது சம்மந்தமாக அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எழுதி வச்ச குறிப்புகளாக இருக்கலாம். ஓகே. இது நாளடைவில் ஒரு சில பேருக்கு தேவையான விஷயமா இருக்கும். வாழ்க்கை குறிப்பாக அவங்க எழுதி வச்சுருக்கலாம். ஓகே. ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நம்மள மாதிரி நாட்களுக்கு வெகுஜன மக்கள் டைரி எழுதுன்ற பேரில் மொத்தத்தையெல்லாம் எழுதக்கூடாது. முக்கியமான விஷயங்கள் எழுதுறது தான் நல்லது. ஏன்னா பழைய டைரி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி அவங்க காலேஜ் லைஃப் டைரி வச்சு டைவர்ஸ் ஆன கதைலாம் உண்டு.